ஹாய் நண்பர்களே, இப்போ எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பொள்ளாச்சி வந்திருக்கோம். சேத்துமடை. நம்ம விஜயகாந்த் சார் பாட்டு பாடுவார்ல, சேத்துமடை வாத்து தானடி, அங்கே இருக்கோம். இந்த பாருங்கள், இந்த பூ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஏரியாலாம் இவ்வளோ அழகாக இருக்குது, அதை வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் தோப்பு. அங்கே அக்கா அம்மாலாம் போயிட்டுருக்காங்க. நானும் அவங்க கூட போகிறேன். இங்கே பாருங்கள், தோப்பெல்லாம் தெரியுது. என்ன பறிக்கிறீங்க அக்கா? இழந்த பழமா? இழந்த பழமா? என்ன பழம்? இழந்த பழமா? அது ஒரு பழம். செடி பழம் மாதிரியா? அவங்க பாருங்க, இந்த பழத்தை காமிக்கா. பழத்தை காமி. எப்படி இருக்கு பாரு, முசுடு இருக்கு. அரைநெல்லி மாதிரி இருக்கு. இரு. காமி அந்த பழத்தை காமி. அதுக்கு பேர் என்ன? கிட்ட காமி. இது என்ன? சூப்பராக இருக்கு, செரி மாதிரி. இது என்ன? நெல்லிக்காய் மாதிரியும் செரி மாதிரி கலந்த மாதிரி இருக்கு. இது என்ன மரம்? இது என்ன மரம் தெரியல. இந்த பிலாமோசி மரம் மாதிரி இருக்கு. கிடக்கு பாரு. அது என்ன? பிலாக்காய். கறி. பிலாக்காய் இல்லை, பலாக்காய். கறிப்பழம். இது வந்து ஆமாம், பலாக்காய் கூட்டு வைப்பாங்களா அந்த இதுக்கா? அதுக்கா இது சின்னதுலேயே கறி வைக்கணும். இதெல்லாம் சூப்பராக பாட்டு எடுக்கலாம். இந்த பழம் மோசமாக இருந்துச்சுல்லம்மா, சின்னதாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சரியா? இந்த நேரம் பார்த்து இங்கே டவரு கட் பண்ணிடுவாங்களோ? இங்கே இருக்காது டவர்லாம், கட்டலை, வெறும் மலைகள் தான். சரி, இங்கெல்லாம் யானைலாம் வராதா? அதான் இந்த கரண்ட் கம்பியா? ஐயோ, ஃபுல்லாக கரண்ட் பார்த்து. இது என்ன பண்ணுவோம்? இதான் மிளகாமா? மிளகா. சரி, மிளகு இவ்வளோ பெருசாக இருக்குது, நெல்லிக்காய் மாதிரி இருக்குது மிளகுங்கிற. இது என்ன செடி தெரியலையே. அவனுக்கு மிளகு செடி கிடையாது, இது தம்பியை கேட்டால் அது கொடி கொடியாக ஓடும். தம்பி வரானா? வரான். அவனை கேளு, என்னடா மரண்டா இது, என்னடா காய், அது பேர்லாம் கேளு. காய்ச்சிருக்கா? பழம் நிறையா இருக்கு. அது அந்தாண்ட கொள்ளையா நம்ம கொள்ளையா? இந்த இப்படியே போகுது. நம்மளா கரண்ட சாக்கு இருக்கு. இந்த இருக்கு 2 தனியாக. அதுதான் ஒவ்வொருத்தவங்களும் பிரிச்சு இருப்பாங்கல்ல, அதுக்கு சொல்ல வரேன். உள்ளுக்கு கரண்ட சாக்கு இது இதோட சேர்ந்து. தம்பி, இந்த மரம் பேர் என்னடா? கருப்பலாக்காய். இந்த பலாக்காய் இதெல்லாம் கட் பண்ணி நம்ம சமைக்கிறதா? இது நல்லா உச்சியில் என்னமோ தொங்குது பலாக்காய். போய் இப்படி காமிப்போம், இப்படி காமிப்போம். அறுத்து என்ன பண்ணுவோம்? நம்ம பலாப்பழம் இருக்குல்ல, அது மாதிரி சென்டர் அறுத்து சென்டரில் அந்த பலாப்பழத்தில் இருக்கும்ல, அதை அறுத்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட். அது கறி மாதிரி கூட்டு வைப்பாங்களா, பன்னீர் மாதிரி இருக்கும். அது அதெல்லாம் சாப்பிட்ருக்கிறதுலாம் ஒரு இது பார்த்துருக்கேன். இது என்ன தம்பி? இது என்னது பாரு? இது அந்த அங்கே இருக்குல்ல, அதான் அது என்ன காய் பேர்? என்ன? செண்பகப்பூ. செண்பகப்பூவா? செண்பகப்பூவை பார்த்து ஒரு மரம் இருக்குல்ல, ஒரு சேதி சொன்னது காத்து. இது பச்சை, அங்க உள்ள இருக்கிறது மஞ்சள். இந்த இதுவா செண்பகப்பூ? அது எப்ப காய் அந்த காய் தாண்டா அப்படியே வெடிக்குது. அதான் இந்த காய் தான் வெடிக்கும். அவரு காய் செண்பகப்பூ மரமா? இரு, நான் கிட்ட போய் பார்த்துட்டு வரேன். இதுதான் செண்பகப்பூ மரமா? அதில் செண்பக காயாது, அத்தி காய் மாதிரி இருக்கு. இது உள்ள பூ பூக்குமா? இதுலேண்டா? அது காய். செண்பகப்பூவை பார்த்து ஒரு செய்தி சொன்னது காத்து. செம்மையாக இருக்கு ஏரியா. இந்த நேரம் பார்த்து இங்கே வந்து டவர் கிடைக்கல, நான் அந்த லைவ் போட முடியல, ஒரு வீடியோ எடுக்க முடியல. அதனால் சும்மா வீடியோவாக எடுத்துருக்கேன். பார்ப்போம் வாங்க, இன்னும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பாக்கு மரமா தம்பி? இது பாக்கு மரம் தானே? கொட்டைப்பாக்கு மரம் பாருங்க. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் பொட்டா வாய் செவக்கும் அப்படின்னு பாடுறாங்கல்ல, அந்த கொட்டைப்பாக்கு மரம் தான் இது. இது தென்னை மரம். இளநி பாருங்கள், சின்ன குட்டி மரத்துலேயே இளநிலாம் வச்சுருக்குது. நல்ல ஏரியாவா? கொட்டைப்பாக்கு இங்கே காட்டுறோம் பாருங்க. கொட்டைப்பாக்கு எப்படி இருக்கு? கொட்டைப்பாக்கு வந்து இது காயாக இருக்குங்கிறது, அதில் காய இருக்கா, இதில் பழமாக இருக்குது பாருங்க. இந்த வருங்க, இங்கே வந்து கொட்டைப்பாக்கு பழமாக இருக்குது. இது காஞ்சோன்னு தான் இது கொட்டைப்பாக்கு ஆகிடும். அப்புறம் சீவல் தயாரிப்பாங்க.
வாழைத்தோப்பு, இது கொய்யா மரம், பாக்கு மரம், தேக்கு மரம். பாக்கு மரமாட்டேன் என்னமோ பார்த்த வேலை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். முருங்கை மரமாட்டும் முடிச்சித்தான் போனியன். நாளைக்கு ஒரு வச்சுவாங்க தேங்காய். வளர்க்கணும்